வணக்கம் சார். என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை படிக்க முடிஞ்சுது. ஸோ பேசிக்காக இந்த மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன, இது எதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதோட பர்பஸ் என்ன சார்? பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது 2004க்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வீசஸில் இருந்தவங்களுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஒரு பென்ஷன், அவங்க எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தாங்களோ அதை பொறுத்தும், அதுக்கு அவங்களோட லாஸ்ட்டு சேல்ரி, அவங்க ரிட்டையர் ஆகிற சமயத்தில் எவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பொறுத்து ஒரு ஃபிக்ஸ்டு பென்ஷன் இருந்தது. அதுக்கு 2004 ஜான்வரி 1, 2004க்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்க, இதுக்கு மேலே எங்களால் ஃபிக்ஸ்டு பென்ஷன் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் வேலை பார்க்குற சமயத்தில் 10% இல்லை 14% ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சேஞ்சு 2004 கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்சு கொண்டு வரப்பட்டது தான் இந்த என்பிஎஸ். ஓகே, அந்த பிஎஃப்ஆர்டிஎன், அதுக்குன்னு அந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் கீழே கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 21-22 வருஷம் ஆச்சு. பட் என்பிஎஸ் உடைய பெனிட்ரேஷன் இது அதுக்கப்புறம் லான்ச் ஆனதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பப்ளிக்காக ஆல் சிட்டிசன் மாடல்னு கொண்டு வந்தாங்க, கார்பரேட் மாடல்னு கொண்டு வந்தாங்க. அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருந்தாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸோட பெனிட்ரேஷன், அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிறப்பே என்பிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஏன்னா என்பிஎஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ப்ராடக்டாக இருக்குது, அதனால் எங்களுக்கு ஒரு பெருசாக இதுவாக இல்லை, அதனால் நிறைய கம்பெனிஸே என்பிஎஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறத பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த வித்ட்ராயல் ரூல்ஸு, ரிட்டையர் ஆகிறப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா என்பிஎஸ்ல சேர்த்துருந்தார் அப்படின்னாக்க 60% தான் லம்சமாக எடுக்க முடிகிற மாதிரியான ரூல்ஸ் இருந்துச்சு, விச் இஸ் 60 lakhs அவுட் ஆஃப் 1 crore. இப்போ அதை 80% மாற்றிட்டாங்க. ஈக்விட்டிஸோடைய எக்ஸ்போஷர் 75% தான் மேக்ஸிமமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில ரூல்ஸ் இருந்தது. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸஸ், ஏஎஃப் அப்படிங்கிறது இந்த ஆர்இஐடிங்கிற மாதிரியான இதிலெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய தொகையெல்லாம் வெறும் 5% கேப் பண்ணியிருந்தாங்க. இந்த சில்வர் இடிஎஃப், கோல்டு இடிஎஃப் மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வராமல் இருந்தது. இதை மாதிரி நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து நாங்கள் கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் கம்பெனி மூலிமா கொடுக்கறதில்ல, மீதி நாங்கள் வந்து வெளியில் மியூச்சுவல் ஃபண்டில் மார்க்கெட்டில் எங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறைய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் நினைச்சதுனால என்பிஎஸ் உடைய ஒரு ஆஃப்டேக் அப்படிங்கிறது பெருசாக இல்லாமலே இருந்தது. அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த மாதிரியான கேப்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டைரக்ஷன் தான் இந்த எம்எஸ்எஃப். கண்டிப்பாக இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அதாவது இதில் ரிஸ்க் இருக்கா, ரிஸ்க் இல்லையானா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயம் மீன்ஸ் ரிஸ்கியான விஷயங்களும் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ், நல்ல இனிஷியேட்டிவ் இது. ஓகே, என்பிஎஸ்ல இருக்கிற ஒரு சில ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பேசிக்காக அப்போ என்பிஎஸ்க்கும் இந்த எம்எஸ்எஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல நம்ம சொன்ன மாதிரி 75% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் தான் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆக்டிவ் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ்னு 2 இருக்குது. ஆக்டிவ் சாய்ஸ்னால் நான் ஒரு என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர், என்னுடைய தொகை நான் செலுத்துகிற தொகையும் இல்லை என்னோட கம்பெனி செலுத்துகிற தொகையும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டிஸில் போனோம், எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பரேட் டெட் அந்த மாதிரி இதில் போனோங்கிற மாதிரியான ஆங்கிளில் வந்து 75% அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியான கேப்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி நான் மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இருக்க முடியாது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் ஸ்கீம், நம்ம ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ்னால் நான் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி அப்படின்னு நிறைய ஃபண்ட் மேனேஜ் இருக்காங்க. அந்த பென்ஷன் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது, அதுவுமே இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ், இந்த ஏஎம்சிஸ் எல்லாமே அந்த பிஎஃப்ஆர்டிஏ அப்ரூவ்டு இவங்களாக இருக்கணும். எஸ்பிஐ, யூடிஐ, எல்ஐசி அப்படிங்கிற மாதிரியா அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எஸ்பிஐ, யூடிஐ, எல்ஐசி தான் மேனேஜ் பண்ணணும். ப்ரைவேட்டில் ஒரு 7-10 ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு காமனாக தான் இருக்கும். ஆக்டிவ் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ்ன்னு ரொம்ப வந்து சாய்ஸஸ் ஜாஸ்தி இருக்காது. நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸும் நீங்கள் ஒரு காமன் ஸ்கீமுக்குள்ளே தான் போய் நீங்கள் வந்து உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ மார்க்கெட் எவால்வ் ஆகிற சமயத்தில், ஏன்னா ஒருத்தருடைய டிப்பிக்கல் ஒர்க்கிங் இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25-30 வருஷம் இருக்கும். நான் அந்த 25-30 வருஷமும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் சாய்ஸ்க்குள்ளேயே இருக்கணுமா, மார்க்கெட் எவால்வ் ஆக ஆக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எவால்வ் ஆகணும், என்னுடைய அந்த மெத்தடும் மாறணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த என்பிஎஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தது. இப்போ நம்ம இந்த ஈக்விட்டிஸை 75லேருந்து 100 ஆக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் 80 கூட வச்சுக்கலாம், 80 கூட வச்சுக்கலாம், 75லேயே நிற்கலாம். பட்
என்னைக்கு எனக்கு போகணுமோ இல்லை மல்டிபிள் ஸ்கீம்ஸில் நான் இருக்கிறதுனால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த ஆஃபரிங் மார்க்கெட் எவால்வ் ஆக ஆக அந்த ப்ராடக்ட் ஜாஸ்தியாக வரைச்சு அதுக்கேற்றாற்போல் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி கொண்டு வரது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். இதில் 75, 100 ETF வந்தாங்க, சில்வர் வந்தாங்க, கோல்டு வந்தாங்கங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 30 வயசில் இருக்கிறவர் இந்த ஸ்கீமில் வந்து என்பிஎஸ்க்குள்ளே என்டர் பண்ணுறாரு, ஒரு 55 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குன்னா அவர் வெறும் இந்த ஒன் சைஸ் ஃபிட் ஆல் என்பிஎஸ் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லேயும் லான்ச் பண்ணதுலேருந்து சேஞ்சஸ் வந்தாலும் இன்னமும் ஒரு ஒன் சைஸ் ஃபிட் ஆல்ங்கிற மாதிரியே தான் இருந்தது. இப்போ பெர்சோனா பேஸ்ட், ஏஜ் பேஸ்ட், ஜெண்டர் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த எம்எஸ்எஃப்ல கொண்டு வராங்க. ஜெண்டர்னா மென்னுக்கு சிலது, விமெனுக்கு சிலது, பெர்சோனானா நம்ம சொல்கிற மாதிரி அவங்களோட கன்சர்வேட்டிவ், இதுலேயுமே கன்சர்வேட்டிவ் அக்ரெசிவ் இது இருந்தது. பட் அதுலேயுமே இன்னும் ஜாஸ்தியாக கொஞ்சம் இது எஃபர்ட் எடுத்து அந்த ரீபேலன்சிங், அந்த அசட் அலோகேஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கலாக இது என்னென்னா ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் சர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. பட் அதே சமயம் இது அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். கையில் ரிமோட் இருந்து நெட்ஃப்ளிக்ஸில் இது பார்க்கலாமா, ப்ரைமில் அது பார்க்கலாமாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி, எஸ்பெஷலி இது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறதுனால அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த என்பிஎஸ், எம்எஸ்எஃப்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் டிசைசிவாக இருந்தீங்கன்னா இது ரொம்பவே அட்வான்டேஜஸ். டிசைசிவாக இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இப்போ வந்திருக்கு. அசட் கிளாஸஸ்ஸு, மல்டிபிள் ஸ்கீம்ஸு, ஒரே சமயத்தில் நீங்கள் மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தான் ஹெட்லைன் ஐட்டம். இதில் நிறைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் அலோவ் பண்ணுறாங்களா? ஆமாம், ஏன்னா மல்டிபிள் ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்து எம்எஸ்எஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இருக்கலாம். பட் உங்களுடைய தொகை, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய தொகைங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ்டு தான். இப்போ டிப்பிக்கலாக 14% ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏ, யாருக்கெல்லாம் டிஏ இருக்கோ 14% ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, நீங்களும் பண்ணுவீங்க, உங்களோட எம்ப்ளாயரும் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஆல் சிட்டிசன் மாடலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து அந்த என்பிஎஸோட Tier 1 அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் செலுத்த போகிற தொகை, இதில் கான்ட்ரிபியூட் பண்ண போகிற விஷயத்துடைய தொகை ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இருக்கலாம், மல்டிபிள் அசட் கிளாஸஸில் இருக்கலாம். பட் உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது நீங்கள் மாதமோ இல்லை வருஷத்துக்கோ எவ்வளவு தொகை செலுத்த போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா ஆல் சிட்டிசன் மாடல்னால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இயரோட பிகினிங், இயரோட மிட்டு, மாதம் எப்படி வேணால் கட்டலாம். எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி பேஸ் கான்ட்ரிபியூஷன்னா மாதம் உங்கள் தொகையிலேருந்து அது போகுது. ஸோ இது வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸில் நீங்கள் இருக்கலாங்கிறதுனால உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 10,000லேருந்து 1,00,000 ரூபா ஆக போகிறது இல்லை. அந்த 10,000 ரூபானா அந்த 10,000 ரூபாவில் தான் இருக்க போகுது. பட் இதுக்கு முன்னாடி அந்த 10,000 ரூபா ஒரு ஸ்கீமுக்குள்ளே போகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த 10,000 ரூபாய் இன்றைக்கி 3-4 ஸ்கீம்ஸ்குள்ளே போகிறதுக்கான சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம சொன்ன மாதிரி நமக்கு கிளாரிட்டி இருந்து நம்ம சாய்ஸ் இதில் எடுத்தோம்னா கரெக்டாக இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தோம்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், எது நமக்கு ரைட்டு, எது நமக்கு ரைட் இல்லைன்னு. அதே மாதிரி சேஞ்சிங் ஃப்ரம் எம்எஸ்எஃப் டு இல்லை சார் எனக்கு நான் எம்எஸ்எஃப் ட்ரை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு முடியல அப்படின்னாக்க நீங்கள் எம்எஸ்எஃப் உடைய லாக்இன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸோடைய லாக்இன் பீரியட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு எம்எஸ்எஃப்ல நுழைஞ்சிட்டீங்க, அந்த ஸ்கீமுடைய பர்ஃபார்மன்ஸு வந்து உங்களுக்கு புரியலை, பிடிக்கலை, இல்லை அதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எம்எஸ்எஃப்ல இன்னொரு ஸ்கீமுக்கு போகிறதுக்கான விருப்பமும் அந்த கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு போயிடுச்சு ஆஸ் அன் இன்வெஸ்டர். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் பண்ணணும், இல்லை அந்த சும்மா ஸ்கீமை மாற்றி இது பண்ணுறதுக்கு இது பண்ணோன்னா ஒரே சாய்ஸ் தான், யூ ஹவ் டு கம் பேக் டு காமன் ஸ்கீம். அதாவது என்பிஎஸ்சியுடைய காமன் ஸ்கீமுக்கு தான் நீங்கள் வந்தாகணும். ஸோ இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும், அந்த டவுன் டர்ன் இருக்கிறதுனால நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் திரும்பி இந்த காமன் ஸ்கீமுக்கே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூலிங் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கியோட கண்டிஷன் அப்படி. இன்னும் 1-2 இயர்ஸில் இந்த கண்டிஷன்லேயும் கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் வரலாம். பட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் இது மூலிமா நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன,
நீங்கள் உங்களுடைய தொகை நீங்கள் செலுத்துறீங்க, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இம்பார்ட்டண்ட்டாக பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது நாங்கள் அதில் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறோம். நீங்கள் 100% கூட ஈக்விட்டிஸில் போட்டுக்கோங்க, மல்டிபிள் ஸ்கீம்ஸில் போட்டுக்கோங்க, இதில் எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது மார்க்கெட் டவுன் டர்ன் ஆகி உங்களுக்கு இது புரியலை, இது எனக்கு இனிமேல் இதுக்குள்ளேயே நான் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் பழைய இதுக்கு மாதிரி அந்த என்பிஎஸ்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்துருங்க. ஸோ இதனால் உங்களுக்கு இந்த பிஎஃப்ஆர்டிஏ நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, மார்க்கெட் எவால்வ் ஆக ஆக நாங்களும் எவால்வ் ஆகிறோம், உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறோம். இன்கேஸ் அது உங்களுக்கு ஒர்க் ஆகலை, உங்களோட பர்சனல் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியும் அந்த ஸ்கீம்ஸ் அது ஒர்க் ஆகலை நீங்கள் நினச்ச மாதிரி அப்படின்னாக்க நீங்கள் தயவுசெய்து திரும்பி எங்களோட காமன் ஸ்கீம் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்துருங்க. ஸோ தட் நம்ம உங்களுக்கு, ஏன்னா இதில் ஒரு ரொம்பவே நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான இது இல்லை. பர்சனல் ஃபினான்ஸுடைய க்ரௌன் ஜுவல் தான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஓடி ஆடி உழைக்கிறதே ரிட்டையர்மெண்ட்டில் சௌகரியமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதில் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்போ, ஸோ இதோடைய இது என்னென்னா, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, புது விஷயங்களும் வருது, பட் அதே சமயம் ஒரு இன்வெஸ்டருடைய ப்ரொடெக்ஷன் ஆங்கிளும் அவங்க விட்டு கொடுக்கல. இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். இதில் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு இதை பேசும்போது நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் எனக்கு 15-20 வருஷம் இருக்குது, ஸோ நான் ஃபுல்லாக ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்பிஎஸ்ல நிறைய பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்ததே அங்கே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, எனக்கு 100% ஈக்விட்டி வேணும் அப்படிங்கிறது தான். இந்த எம்எஸ்எஃப்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆமாம், எம்எஸ்எஃப்ல கண்டிப்பாக 100% ஈக்விட்டிஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் என்பிஎஸ் உடைய ட்ரெடிஷ்னல் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல வந்து 75% வரைக்கும் இருக்கலாம். பட் அதுலேயுமே 50 வயசை தாண்டிட்டிங்கன்னா வருஷம் 2.5% ஈக்விட்டி எக்ஸ்போஷர்லேருந்து கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ தட் ஃப்ரம் 50 to 60 நீங்கள் 50% வந்து நின்றுவீங்க. இது வந்து ஒரு ஆக்டிவ் எக்ஸ்போஷரில் நீங்கள் எடுத்தாலும். பட் எம்எஸ்எஃப்ஸில் நீங்கள் 100% எக்ஸ்போஷர்ஸ்க்கான ஒரு இது இருக்குது. சார், யார் ஒருத்தர் 100% எக்ஸ்போஷர் ஈக்விட்டிஸ்க்கு போகலாம், எந்த வயசில் இருக்கக்கூடியவங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேருடைய மைண்டில் இருக்குது. இப்போ ஒரு 30 இயர்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த எம்எஸ்எஃப் உடைய ஒரு 100% எக்ஸ்போஷரில் போகலாம். ஏன்னா நீங்கள் என்பிஎஸ் உடைய நார்மல் ஸ்கீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கனாலே அக்ரெசிவ் ஸ்கீம்ஸ்லாம் 22லேருந்து 24% கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மாட்ரேட் வந்து 14லேருந்து 16% கொடுத்துருக்கு. கன்சர்வேட்டிவ்ங்கிறது 11% வரைக்கும் கூட கொடுத்துருக்கு இந்த லாஸ்ட் 5 or 6 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு மோசமாக இல்லை, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்கிறது வந்து ஆட்டோ சாய்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக நீங்களே என்னுடைய பணத்தை எப்படி போடணும்னு என்னுடைய வயசை பொறுத்து நீங்களே மேனேஜ் பண்ணிக்கன்னு சொல்கிறது. ஆக்டிவ் சாய்ஸில் இருக்கிறவங்க மேபி அவங்களுடைய எக்ஸ்போஷரை பொறுத்து இதை விட ஜாஸ்தியாகவோ இல்லை சில ஃபண்ட்ஸ் கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க ஒரு 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் கூட எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அந்த 100% நம்ம சொல்கிறப்போ கம்மி பண்ணுறதுங்கிறது அசட் ரீபேலன்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து இன்னும் 30 வருஷம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னாக்க இன்றைக்கி நான் ஈக்விட்டிஸில் மேக்ஸிமம் போட்டு இருக்கலாம். பட் ஒரு 50 இயர்ஸ் தாண்டிட்டோம், இல்லை ஒரு 45 இயர்ஸ், இப்போ என்னோடய ரிட்டையர்மெண்ட் டேட்டே நான் பிளான் பண்ணுறது நான் 55க்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர். நான் நேற்று நைட்டு கூட ஒரு சாயந்தரம் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பெரிய பேங்க்கில் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் கேடரில் இருந்தார். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ, சார் நான் சிஎஃப்பி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எவ்வளோ நாள் தான் சார் நம்ம பேங்க்லேயே இதை மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, நானும் எனக்கு சொந்தமாக ஏதாவது பண்ணணும். ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைம்லைன் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த அசட் ரீபேலன்சிங் ஒரு ஹை ரிஸ்க் அசட் கிளாஸ்லேருந்து லோ ரிஸ்க் அசட் கிளாஸ்க்கு நீங்கள் வரணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுடைய கார்பஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எம்எஸ்எஃப்லேயும் ஜென்ரல் என்பிஎஸ்லேயும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு அசட் கிளாஸ்லேருந்து இன்னொரு அசட் கிளாஸ்க்கு மூவ் பண்ணுறது, ஒரு ஸ்கீம்லேருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு மூவ் பண்ணுறது, மல்டிபிள் ஸ்கீம்ஸில் ஒரே சமயம் இன்வெஸ்டடாக இருக்கிறது, மல்டிபிள் அசட் கிளாஸஸை ஜாஸ்தியாக கொண்டு வந்து அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து நான் மார்க்கெட்டோட இதை கேப்சர் பண்ணுறதுன்னு இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரு ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில் ஒரு புஃபே சிஸ்டமில் வைக்கிற மாதிரி தான். நமக்கு டயபிட்டிஸ் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, நம்ம வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாங்கிறத பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய ஐட்டமில் நமக்கு எது தேவையோ அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருடைய கடமை. ஸோ அதில் அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதுக்கு ஒரு ஹெல்ப் எடுத்துகிட்டு பண்ணணுமே ஒழிய அவங்க வந்து ஜென்ரலாக எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயும் போய் கை வச்சு ட்ரை பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக 30லேருந்து 35 வயசு இருக்கிறவங்க 100% ஈக்விட்டிஸ் எக்ஸ்போஷர் எடுக்கலாம், தவறே கிடையாது. அண்ட் பிஎஃப்ஆர்டிஏ எப்படி இதில் ஒரு வாட்ச் வச்சுருக்கிறதுனால
ரொம்பவே அக்ரெசிவாக போய் ஒன்லி ஸ்மால் கேப் அப்படி ஈக்விட்டிஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க, 100% ஸ்மால் கேப்னு யாருமே சொல்லியே. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் மார்க்கெட் கேப் வைஸ் எக்ஸ்போஷர்லலாம் அவங்க ஒரு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். பட் இந்த யங் இன்வெஸ்டர்ஸ் மிடில் ஏஜ் இன்வெஸ்டர்ஸ் அரௌண்ட் 35-40 அப்படிங்கிறவங்க 100% போகலாம். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைம்லைனை பொறுத்து நீங்கள் அந்த அசட் ரீபேலன்ஸிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்றாப்போல் நீங்கள் ஸ்டெப்ஸை மாற்றணும். ஈக்விட்டி எக்ஸ்போஷர் வந்து யங் இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நம்ம ஜென்ரலாக எம்எஸ்எஃப் என்பிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இல்லை என்ன மாதிரியான இன்வெஸ்டர் எம்எஸ்எஃப் ஆன் த ஹோல் போகலாம் சார்? ஆன் த ஹோல் போகிறது நம்ம சொல்லி மாதிரி இப்போ யங் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ யாருக்கு வந்து மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸு அண்ட் இதெல்லாம் பொறுத்து ஃபோக்கஸ் இருந்து டைம் இருந்து அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக போகலாம். பட் நம்ம வந்து ஒரு 40-45 இயர்ஸில் இருக்கோம், இல்லை 35+ கிராஸ் ஆகிட்டேன் சார், பட் ஆனால் எனக்கு மார்க்கெட்லலாம் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. நான் ஒரு டீசெண்டான ப்ரைவேட் செக்டர் கம்பெனியில் ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃபோசிஸ் இது மாதிரி ஒரு ப்ரைவேட் ஐடி செக்டரில் வேலை பார்க்குறேன். நான் ஒரு டெவலப்பர் ப்ராஜெக்ட் மேனேஜர், எனக்கு நல்ல சேல்ரி வருது. ஒரு 14%, 12% வாட் எவர் அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி வந்து என்பிஎஸ்சில் போகுது. பட் எனக்கு இதை பற்றி நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லை புரிதல் வர அளவுக்கோ எனக்கு எபிலிட்டி இருந்தாலும் டைம் இல்லை, அந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க இண்டிபெண்ட் ஆஃப் யுவர் ஏஜ் நீங்கள் வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டேஷனில் எம்எஸ்எஃப் அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டேஷனில் போகிறதுங்கிறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இதுலேயே நம்ம நார்மல் காமன் ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ சாய்ஸில் போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 35-40 வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வயசுக்கு ஏற்றாற்போல் அந்த ஈக்விட்டிஸோட எக்ஸ்போஷர் அவங்களே கம்மி பண்ணிட்டு வந்துடுவாங்க. யார் ஒருத்தருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, நான் இது என்பிஎஸும் பண்ணுறேன் சார், நான் எஸ்ஐபியும் பண்ணுறேன், என்னுடைய இதை தாண்டி நான் வந்து மார்க்கெட்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், ப்ராடக்ட்ஸ் என்ன வருது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு இதில் ஈடுபாடு இருக்குது, அந்த ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டைமும் இருக்குது, நான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எம்எஸ்எஃப்ல போகலாம். ஸோ நீங்கள் அது 45 இயர்ஸில் இருக்கிறவராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஈடுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எம்எஸ்எஃப்ல போகலாம். 80%, 85% வரைக்கும் வச்சு மல்டிபிள் ஸ்கீம்ஸில் அதை சூஸ் பண்ணி நீங்கள் இருக்கலாம். இதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே சரி நம்ம இது வரைக்கும் பண்ண எக்ஸ்பெரிமெண்டேஷன் போதும், காமன் ஸ்கீமுக்கு போயிடுவோம் ஆட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நீங்கள் போகலாம். ஸோ 50 வயசுக்கு மேலே இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட் டைம்லைனை பொறுத்து அசட் ரீபேலன்ஸிங்கிறது யாராக இருந்தாலும் எம்எஸ்எஃப்ல இருந்தாலும் சரி இல்லை காமன் ஸ்கீமில் இருந்தாலும் சரி அது இம்பார்ட்டண்ட்டு. அதை தாண்டி எந்த மாதிரியான இன்வெஸ்டர் ப்ரொஃபைலுக்கு வந்து இது சூட்டபிள் அப்படின்னாக்க ஏஜ் ஒரு கண்டிப்பான ஒரு அடிப்படை ஃபேக்டர். அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருந்ததுன்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக எம்எஸ்எஃப்குள்ளே போகலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இதில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் வெளியில் போகும் அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக கேல்குலேட் பண்ணுறாங்க. எம்எஸ்எஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் இருக்கும் சார்? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இது வந்து இப்போது காமன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு வந்து மேக்ஸிமம் அரௌண்ட் 0.1% தான் வந்து இதுவாக இருந்தது, அதாவது 100 ரூபாய்க்கு 10 பைசா. ஸோ அதுதான் வந்து கமிஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ. இப்போ இந்த எம்எஸ்எஃப்ல வந்து அர்லி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் இது கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட் மாதிரி. பட் அதுலேயும் ஒரு மேக்ஸிமம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 30 பைசே ஃபார் 100 rupees which is 0.3%. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஜாஸ்தி. பட் எனக்கு இது ஜஸ்டிஃபைபிளா சார் லாங் டேர்மில் இதில் வந்து இது ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாரு, 20 வருஷத்தில் நீங்கள் இந்த 20 பைசா ஜாஸ்தி கொடுக்குறனால உங்களுக்கு எண்டில் எவ்வளவு இதாகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் ஒரு சென்சேஷனலாக அதை ஆக்கணுங்கிறதுக்காக பேசுவாங்க. பட் லாங் டேர்மில் எனக்கு பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் இது இல்லை. ஏன்னா 0.3% பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய டைரக்ட் ஸ்கீம்ஸில் நீங்கள் போனீங்கன்னா 0.6, 0.7% உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸுக்கு வந்துடுது சார்ஜஸ். இன்னும் அதை விட கம்மியாக தான் இந்த எம்எஸ்எஃப் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. ஏன்னா பிஎஃப்ஆர்டிஏ வந்து ஜாஸ்தி பணம் கொண்டு வந்து அவங்களோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறதுனால, ஏன்னா இது ஒரு கமிட்டட் ஃப்ரேம் ஒர்க் இல்லை. ஒருத்தர் சம்பளத்தில் என்பிஎஸ் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் போகுதுன்னா அந்த கம்பெனியில் அவர் வேலை பார்க்குற வரைக்கும் கம்பல்சரி எஸ்ஐபி மாதிரி ஆகிடுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் நிப்பாட்ட முடியாதுல்ல. அவர் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டா வேறு விஷயம். அவர் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாருன்னா 10 வருஷம் கமிட்டடாக அந்த என்பிஎஸ்ங்கிறதுக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ரெடிக்டபிள் அமௌண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஏஎம்சிட்ட சொல்லி
அந்த கேப்பிங் அந்த ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சதுனால 0.3% தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கேப்பிங் ஆன் MSF. நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஓப்பனாக மார்க்கெட்டில் டைரக்ட் ஸ்கீமில் நீங்கள் என்டர் பண்ணாலுமே கண்டிப்பாக 0.6% தான் ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸிங் இருக்கக்கூடிய இதுலேயும் இருக்கும். சில ஸ்கீம்ஸ்லாம் 0.8 0.9 வரைக்கும் கூட போகும். ஸோ அதோட கம்பேரிசனில் இது கண்டிப்பாக இன்னும் அக்ரெசிவ் அண்ட் எக்கனாமிக்கல் தான். சார்ஜஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பேசணும். ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணோன்னா NPS விசஸ் இந்த MSF லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணும்போது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எதில் எதிர்பார்க்கலாம் சார்? MSF இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நம்ம லாங் டேர்ம்ங்கிறத வந்து இதில் பற்றி பேச முடியாது. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் NPS எடுத்து ஒரு ஜென்ரல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸோட கம்பேர் பண்ணி இது பண்ணிங்கன்னா NPSஸை பொறுத்த மட்டும் மக்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இது என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே, எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து இது என்ன வயசுக்கு ஏற்ற மாதிரி அலோகேஷன் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, எந்த பேசிஸில் இவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய கம்பெனிஸுமே NPSல போகாதுக்கான இது ஒரு காரணம். அதே மாதிரி ஆல் சிட்டிசன் மாடல் இவங்க ஓப்பன் அப் பண்ணியும் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், ஒரு செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணுறவர், ஒரு ஃப்ரீலான்சர் இருக்கார், ஒரு கன்சல்டன்ட் மாதிரி இருக்கார், இல்லை ஒரு ஆட் ஏஜென்சி அவரே ரன் பண்ணுறாரு, அவர் எந்த இடத்துலையும் எம்ப்ளாய்மெண்ட்லாம் பண்ணல, இல்லை ஒருத்தர் கெஃபே ரன் பண்ணுறாருன்னா ஆல் சிட்டிசன் மாடலில் போடுறதுக்கும் NPSல அவங்களுக்கு சூழ்நிலை இருந்தாலும் நிறைய பேர் என்டர் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, சார் எங்களுக்கு புரியல, இது நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லன்னா ஏதோ போட்டோம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம், SIP நமக்கு ஒரு அவசர தேவைன்னா எடுத்துக்கலாம், இங்கே போய் நமக்கு லாக்இன் வேறு பண்ணுறோம். இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுனால தான் இதோட ஆஃப் டேக்குங்கிறது கம்மியாக இருக்குது. பட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 22, 15, 11 ஸ்கீம் வைஸ் இருக்குது. NPS உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் கம்மி இல்லை. பட் நிறைய பேருக்கு புரியல. ஸோ நம்ம எடுத்த படங்கள் வந்து கமலஹாசன் அன்னைக்கு ராஜபார்வை எடுக்கிறப்ப புரியல, இட் இஸ் ரொம்ப ப்ரீடேட்டட் படம், இது இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து எடுத்திருந்தாருன்னா ஹிட்டாக இருக்குங்கிற மாதிரியா. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் NPSல போகிற கிடையாது. பட் ஆனால் அதோட காம்ப்ளிகேஷன் அது புரியாமல் இருக்கிறது, மக்களுக்கு அதோட ஆக்சசபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் இதுவாக இருக்கே ஒழிய, மற்றபடி இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் PFRDA இதில் ஒரு டைட் வாட்ச் வச்சுருக்கிறதுனால MSFங்கிறது அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்து ஒரு ஓவராலாக வெறும் ஹெட்லைன்ஸ் லெவலில் அதை பார்த்தாலே MSF ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. பட் இப்போ தான் அக்டோபர், டிசம்பர், நவம்பரில் தான் சேஞ்சஸே கொண்டு வந்திருக்காங்க. லாங் டேர்மில் எப்படி இருக்க போகுதுங்கிறது டைம் வில் டெல். பட் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு, அவங்க நிறைய அசட் கிளாஸஸ் கொண்டு வந்தது, ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறது, மல்டிபிள் ஸ்கீம்ஸில் ஒரே சமயத்தில் ஆப்ரேட் பண்ண வைக்கிறது, ஒரே அந்த UAN யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பருக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களில் பார்த்தா இது பெட்டராக இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு காமன் இது. பட் அதுக்கான ட்ராக் ரெக்கார்டு இன்னும் வரல. அது கண்டிப்பாக, ஆனால் அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும், அதுக்கான இண்டிகேஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ ஐ ஹோப், ஏன்னா இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த NPS உடைய பார்ட்டிசிபேஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா, ஏன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லாக்இன் பீரியட் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆக்சுவலாக ஒரு மஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் ஆல் சிட்டிசன் மாடலில் போனாலுமே Tier 1 அக்கௌண்ட்டில் போனால் உங்களுக்கு ஒரு லாக்இன் பீரியட் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மஸ்டான விஷயம். அது இருந்தால் தான் நமக்கு ஒரு கார்பஸ், சைசபிள் கார்பஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸு அண்டு டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஓவரால் பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அது. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த MSFல இருக்குது சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா டூ மெனி திங்ஸ் ஆன் த பிளேட். அதாவது நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ், இந்த 100% ஈக்விட்டிஸ், சில்வர் ETF, கோல்டு ETF, மல்டிபிள் ஸ்கீம்ஸ் அட் த சேம் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையில் ரிமோட் வச்சுட்டு 300 விஷயங்கள் பார்க்குறதுக்கான ஒரு இது இருக்கிறப்போ நமக்கு ஒரு டிசைசிவ்னஸ் வருதுங்கிறது கடினம். ஸோ இது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். எது ஒரு அட்வான்டேஜோ அதுவே ஒரு எக்ஸ்டென்ட்டில் போய் டிஸ்அட்வான்டேஜாக மாறுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, அவங்களுக்கு ஒரு டிசைசிவ்னஸ் இல்லை, நான் ஏஜை பொறுத்து இவ்வளோ ஈக்விட்டிஸில் இன்றைக்கி இருப்பேன், இன்னொரு 5-10 வருஷம் கழித்து மாற்றிக்குவேன், அசட் ரீபேலன்சிங் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது பயங்கரமான ரிஸ்கியான விஷயம். அதாவது நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு தெரியாமல் நம்ம பஃபேல இருக்கிற எந்த ஐட்டமும் எடுத்து சாப்பிட்டோன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், வில் ஃபால் சிக்குங்கிற மாதிரியா. இது என்னன்னு புரியாமல் இவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு இந்த ஸ்கீம்ஸ்குள்ளே நுழையிறதுங்கிறது தான் பிகஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், பிகஸ்ட் ரிஸ்க்கு இதில் இருக்கக்கூடியது.
இன்னொன்று என்னென்னா இந்த காம்ப்ளெக்சிட்டி, அந்த ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது இட் கம்ஸ் வித் ரிஸ்க். உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 100% இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம சில சமயம் க்ரீடில் வந்து 100% பண்ணுவோம், நமக்கு தான் இன்னும் டைம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து டிசைசிவாக இல்லாமல் 35 வயசில் நம்ம என்டர் பண்ணிட்டோம், நம்ம 50 வயசில் ரீபேலன்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த சாப்பிங், அதாவது ஒரு ஸ்கீம்லேருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு ஏன்னா மல்டிபிள் ஸ்கீம்ஸில் நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே மல்டிபிள் ஸ்கீம்ஸில் இருக்கிறப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ளெக்சிபிலிட்டி. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா ஒரு ஸ்கீமோடைய ஹை பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் மாறிக்கிட்டே இருந்தோம்னா, ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் சாப்பிங்லாம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபண்டு சொல்லுவாங்க, பேப்பரில் போடுவாங்க 20% கொடுத்தது 18% கொடுத்தது, நம்ம ஆளுக்கு வந்து 8% 10% தான் இருக்கும். நம்ம அந்த ஃபண்டு எப்போ ஹையில் போதோ அப்போ நம்ம வெளியில் வந்திருப்போம், அந்த ஃபண்டு எப்போ லோவில் இருக்கோ அப்போ போயிட்டு ஒரு 1-2 இயர்ஸ் அப்படி. அது மாதிரியான இந்த டைம் ஆஸ்பெக்ட்ஸ், டைம் பண்ணுறதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம டைம் இந்த மார்க்கெட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே ஒழிய டைமிங் கிடையாது. ஸோ இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது, சாய்ஸஸ் இருக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜும். அட்வான்டேஜும் இதுதான், டிஸ்அட்வான்டேஜும் இதுதான். உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா இதை போய் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. நம்ம சிம்பிளாக சரி சார் 100% எக்ஸ்போஷராக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் இவங்க என்ன லார்ஜ் கேப்பில் போட போகிறாங்களா, மிடில் போட போகிறாங்களா, இல்லை இந்த ஸ்கீமில் எதில் போட போகிறாங்க, அதை மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி உங்களுடைய வயசுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணி உங்களோட பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷனில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அது தெளிவில்லாமல் இருந்ததுன்னா அதுதான் இந்த இருக்கக்கூடிய எம்எஸ்எஃப் மாதிரியான இதில் வந்து பிகஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் த்ரெட்ஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு இன்வெஸ்டருடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பாதிக்க அளவுக்கு கூடிய விஷயங்கள் கூட இந்த மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கிறனால அது வந்து ஒரு பிகஸ்ட் த்ரெட். அது இப்போ எம்எஸ்எஃப் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கீங்க. வியூவர்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.